அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரேடியோ ஹெச்ஆர்டிஎஃப்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையின் நபியாவர். மக்களின் சுமைகளை அகற்றும், விலங்குகளை நீக்கும் கருணையின் நபியாக குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது. பாசிஸ்டுகளும் பகுத்தறிவை பயன்படுத்த தெரியாத சில போலி பகுத்தறிவாதிகளும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு போர் வெறியராக அவதூறான பரப்புரைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? அற்பமான காரணங்களுக்காக பல ஆண்டுகள் போர் செய்த ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்தவரின் ஒட்டகம் மேயும் போது மற்றொரு பழங்குடியினரின் தோட்டத்தில் நுழைந்தால் அதன் பெயரில் பல ஆண்டுகள் போர் செய்த ஒரு சமூகத்தை சமத்துவமான சகோதரர்களாக மாற்றிய நபிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற வரலாற்று உண்மையை இவர்கள் கண்டும் காணாததும் போல் நடிக்கிறார்கள். எந்த ஒரு சீர்திருத்தவாதியையும் போலவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காகவும் உண்மை, நீதி, நன்மை ஆகியவற்றின் எதிரிகளான அடக்குமுறையாளர்களை தடுத்து நிறுத்தவும் நீதி நியாயத்தை நிலைநாட்டவும் பல போர்களை செய்துள்ளார்கள். பத்ர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய புகழ்பெற்ற வரலாற்று போர்தானே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலம் இஸ்லாத்தை தங்களின் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களையும் நபிகளாரையும் தோழர்களையும் கடுமையாக துன்புறுத்திய நிலையில் தங்கள் குடும்பங்களையும் நிலங்களையும் விட்டு வெளியேறும் நிர்பந்தம் ஏற்பட்டு முஸ்லிம்கள் மதினாவில் அடைக்கலம் தேடினார்கள். ஆனால் எதிரிகள் நன்மையின் மூலாதாரமான இஸ்லாத்தையும் அதன் நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் பூமியில் இருந்து அழித்தொழிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டனர். மக்காவிலிருந்து பெரும் படையுடன் மதினா வந்த எதிரிகளை எதிர்கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்படித்தான் மக்காவில் இருந்து சுமார் 500 கிலோமீட்டர் கடந்து முஸ்லிம்களை தாக்க வந்த ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மதீனாவுக்கு அருகிலுள்ள பத்ர் என்ற இடத்தில் வைத்து சந்தித்தனர். தீய சக்திகளின் படைகளை வேறறுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம் குறித்தார்கள். நீதி, உண்மை, மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களை செய்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய ஒவ்வொரு போரும் நன்மையை நிலைநாட்டுவதையும் தீமையை ஒழிப்பதையும் நோக்கமாக கொண்டது. போர் தவிர்க்க முடியாததாக சூழ்நிலையாக இருந்தாலும் தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகு யாரும் தூக்கிலிடப்படக்கூடாது. போர் கைதிகளை கண்ணியமாக நடத்த வேண்டும். விசாரணையின்றி யாரையும் தண்டிக்கக்கூடாது. போரின் போது பயிர்களை அழிக்கவோ மரங்களை வெட்டவோ கூடாது. பெண்களையோ குழந்தைகளையோ முதியவர்களையோ கொல்லவோ தாக்கவோ கூடாது. போருக்கு பிறகும் போரின் போதும் இறந்தவர்களின் உடல்களை சிதைக்கக்கூடாது போன்ற மனித விழுமியங்களையும் உரிமைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். போர் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்றும் மனிதனின் இரத்தமும் கண்ணியமும் புனிதமானவை என்றும் அவை ஒருபோதும் அவமதிக்கப்படக்கூடாது என்றும் இஸ்லாம் உலகிற்கு கற்பித்தது. பிற மதக்காரர்களின் வழிபாட்டு தலங்களையோ புகலிடம் தேடும் இடங்களையோ தாக்கக்கூடாது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அப்பாவிகளை கொல்லும் வல்லரசுகள் நடத்தும் போர்களையும் பிணங்கள் மீதும் கைக்குழந்தைகள் மீதும் இந்தியாவில் பாசிஸ்டுகள் இழைக்கும் அட்டூழியங்களையும் நாம் காணாதது போல் நடிக்கவும் வேண்டாம். أشرقت نفسي بنور من فؤادي